வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிக் பாஸ் சித்தப்பா. காமன் மேன் ஆடிஷனு எபிசோடு 2 உருட்டுன்னு உருட்டியாச்சு இல்லையா? இன்றைக்கி 10 பேர் செலக்ட் பண்ணுறதா மாயா சொன்னோடனே ராஜு நெஞ்சில் ஆத்தாடி இன்றைக்கி 10 பேரா பயங்கரமாக இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஜட்ஜஸ்லாம் தயாராக, இன்னொரு பக்கம் போட்டியாளர்கள் உங்களுக்கு சலிச்சவங்க நாங்கள் இல்லை இப்போ இந்த வாரம் பாருன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பிள்ளையை கூப்பிட்டாங்க. சோபாவான் பேர். கோளாரத்தான் வருது. கையை பின்பக்கமாக போட்டு முடியெல்லாம் முன்னாடி விரித்து போட்டு ஆமாம் அப்படியே தான் இந்த ஜாம்பி நடந்து வந்த மாதிரியே வந்துச்சு. நம்ம பயிலுக பார்த்த உடனே ஐயோ என்னத்தை கேட்க இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 போர்டை வச்சு சிரிப்பு அழுகை அது நவரசம் அதில் 3 ரசத்தை எடுத்து குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது அந்த ரசத்துக்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுச்சு. பட் நல்லா பண்ணுச்சான்னு கேட்டால் சரியாக பண்ணலை. ஆனால் முக்கியமான நோட்டு அந்த பிள்ளை பெங்களூரு, அதை நோட் பண்ணுங்கள். பெங்களூரு நம்ம போய் அந்த பிக் பாஸில் வாய்ப்பாது கேட்க முடியுமா? நோட்டு. ஆனால் இங்கே வாய்ப்பு இருக்குது. பெங்களூரு ஆச்சே செலக்டு அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து நம்ம அண்ணன் போன வருஷத்துலேருந்து கன்னியாகுமரியா எங்கேருந்தோ முட்டி போட்டு நடந்து வந்தார். சென்னைக்கு வந்து விஜய் டிவி பார்த்து அவன் கழுவி ஊற்றி எப்படியோ ஒரு வழியாக இந்த சீசன் பிக் பாஸ்க்குள்ளே வந்துட்டா. அப்படி வந்து உன் திறமை என்ன இருக்க பண்ணுப்பா அப்படின்ட்டாங்க. டைரக்ட் பண்ணணும்னு ஆசை. அப்போ நான் ஒரு சீன் தரேன் நடிக்கிறியான்னு கேட்ட உடனே நோ இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், வருவேன். பிக் பாஸ்க்கு எதுக்கூட அங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்தியே, சரி இங்கே இருக்கிறத ஏதாச்சும் சொன்னால் செய்ய வேண்டியது தானே, உன்னை செலக்ட் பண்ணது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் நிரூபிச்சிட்டான். அப்போ அங்கேருந்து நடந்து வந்தாலும் சும்மா கண்டென்ட்டா அப்படிங்கிற மாதிரி தான் போச்சா. 50ல் 1 அவுட்டு. எனக்காவது கொடுத்துருக்கலாம், நானாக நடிச்சிருப்பேன். 3ஆவதா நம்ம அக்கா முனியம்மா வந்தாங்க. வரும்போதே ராஜு உன்னை யாருன்னே தெரியாது சாமி ஓரமாக போ அப்படின்னு சொன்ன உடனே ராஜுக்கு மூஞ்சி போக்குன்னு ஆகி போச்சு. ஓவியாவை நைஸாக டார்கெட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஆரி நீங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவரையும் சரி கட்டியாச்சு. மாயா ஆல்ரெடி போன சீசனே அவங்க இதில் வலையில் விழுந்துட்டாங்க. ஆக மொத்தம் முனியம்மா செலக்டுன்னு வந்துருச்சு. ஆனால் பரவாயில்ல, தைரியமாக பேசணும். பிக் பாஸ்க்கு என்ன தைரியமாக பேசணும், தன்னம்பிக்கையாக பேசணும், ஆமாம் பயப்படாமல் பேசணும். அதை முனியம்மா பண்ணது பாராட்டுக்கள் தான். ஒரு செலெக்ஷனு நல்ல செலெக்ஷனு, நம்ம ஊருக்காரங்களாச்சே விட்டுற முடியுமா? ஆமாம் பரவாயில்ல. 4ஆவதாக சரண்யான ஒரு பிள்ளை வந்துச்சு. நல்லா தான் பேசிச்சு, பேசுகிறதெல்லாம் குறை கிடையாது, பிரமாதம் வெளுத்து வாங்கிருச்சு. ஆமாம் என்ன தெரியல, ராஜுவை பிடிக்கலன்னு சொன்னோடனே ராஜுவுக்கு கோவம் வந்துருச்சோ என்னவோ தெரியல. இருந்தாலும் உங்களை போட்டியாளர்கள் யாரை பிடிக்காத போட்டியாளர்னு கேட்டோடனே பொசுக்குன்னு சொல்லக்கூடாதுல்ல. ராஜு மனசு அப்படி போயிடுச்சு. அந்த சீசனில் நீ சும்மா தக்கலத்து பண்ணிட்டு சுற்றிட்டு திரிஞ்சுட்டு அப்படியே பின்னாடியே இருந்துட்டு ஒரு கருத்தை எடுத்து வைக்காமல் நீ டைட்டில் வாங்கிட்டா பெரியாளா அப்படின்னு ராஜுக்கு சுருக்குன்னு முழுத்துச்ச மாதிரி. ஆனால் தான் அங்கே வருத்தம். பரவாயில்ல ஆரி, நீங்கள் நேர்மைன்னு சொல்லி அழகாக புரிய சுட்டு டைட்டில் வின் பண்ணிட்டீங்க, ஓகே. ஓவியா பாதியிலே போனானா நீங்கள் ஒரு நல்ல கெத்தாக தான் போனீங்க, அதே மாதிரி ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கிறீங்க இன்னை வரைக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ராஜு ஏம்மா நீ ஹோல்டு, என்னை பிடிக்கலன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக உன்னை நிறுத்தி வைக்கப்படுகிறதுன்ட்டான். போச்சு போ, ஜோலியை முடிச்சு விட்டாங்க அங்கேயே. ஆமாம் என்ன பண்ணுறது. ஆனால் ஒரு போட்டி வச்சாங்க, இப்போ நல்லா இருந்துச்சு. ஒத்த பூட்டை திறக்கணும், நிறைய சாவி இருக்குது. சுதாரணமாக திறந்துருந்தால் அந்த பிள்ளை ஹோல்டு பண்ணியிருக்க முடியவே முடியாது. பட் என்ன பண்ண நம்ம பயிலுக்கு அவ்வளோதான், ஹோல்டை போட்டு அந்த பிள்ளையை முடிச்சு விட்டாங்க. அதுக்கடுத்து 5ஆவது ஒரு பையன் வந்தான், இந்த மிட்டாய் வைக்கிற பையன் போல், பாம்பேக்காரன் போலுக்கு. பீடா சம்சா ரொட்டி விற்க சொல்லியிருந்தால் கரெக்டாக வச்சுருப்பேன். அவனை போய் தேன் மிட்டாயும் ஜவ்வு மிட்டாயும் விற்க சொல்லி விட்டோன்னே அவன் இந்த ஸ்வீட் பாப்கார்ன் ஹரே பரே ஸ்வீட் பாப்கார்ன் அப்படின்னு விற்று கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். என்னத்தை பண்ண, 50 பேர்த்து இவனைத்தான் உனக்கு கிடச்சாங்களா காமன் மேனு ஷோவுக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்னு தான் கேள்வி வந்துச்சு. என்னை எடுத்திருந்தா கூட நல்லா மிட்டாய் விற்றுருப்பேன், அதையும் கெடுத்து விட்டாங்க. சரி போங்க, அந்த வேலைத்தான் அப்படி விரட்டி விட்டாங்கன்னு மனசு கவலையாக இருந்தேன். 2 வாய்ப்பு கெடுத்து விட்டாங்களே 2 பேர் வந்து. அந்த நடக்கிறவன் முட்டி போட்டவனுக்கும் வாய்ப்பு கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த முட்டாய் விற்கிறவனுக்கும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் எனக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம ஜிம் ட்ரைனர் ஒருத்தர் வந்தார்.
அவருக்கு மனசுக்குள்ளே ஏதோ கவலை இருக்கும், ஆத்திரம் இருக்கும், ஏதோ சொன்னார். பட்டு அடுத்தடுத்து அவர் மேலே கேள்விகள் கேட்கும்போது அவர் பயத்தில் அப்படியே ஒரு பக்கம் ஸ்டக்காகி நின்றுட்டார். இந்த புதுசாக டான்ஸ் ஆடலாம் ஆட போனால் ஸ்டெப்பு மறந்து வச்சுன்னா அப்படியே நின்றுவாங்க. பக்கு ஐயோ அடுத்த ஸ்டெப் டே யார்ரா அப்படிங்கிற மாதிரி ஆகி போய் நின்றுட்டோன்னே, ஐயா நல்லா பேசினாலே அங்கே தர்மடி கொடுப்பாங்க, நீங்கள் இப்படி ஸ்டக்கானீங்கன்னா அங்கே குழந்தை எடுத்துருவாங்க, தயவு செஞ்சு அடுத்த சீசன் வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு அது என்னவோ சரின்னு தான் பட்டுச்சு இல்லையா. கொஞ்சம் தடுமாறினா கூட பிக் பாஸை போட்டு முத்துன்னு முத்திடுவாங்க. அது அவர் புரிஞ்சுக்கணும். ஆமாம். அதுக்கடுத்து டார்வின் ஒரு பயம் வந்தான். யோகி பாபுக்கு தம்பி மாதிரியே தான் இருக்கேன். ஆனால் உண்மை அப்படி தான் இருந்தான். ஆமாம். மாயா ஏய் என் வேலைக்கு உட வச்சுறாரா, நானே கஷ்டப்பட்டு இந்த சீசனில் வந்து என்னத்தையோ பெஞ்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இவன் பாட்டு ஆங்கர் பண்ணுற வேலையெல்லாம் இவன் பார்த்துக்கிட்டான். பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இவனுக்கு எதாவது டாஸ்க்கு கொடுத்து வெளியே அனுப்பலாம், நம்ம வேலைக்கு உட வச்சுருவான்னு சொல்லி ஒரு டாஸ்க்கு 4-5 பொருள் வச்சுட்டாங்க. க்ரீட்டிங் கார்டு, கயிறு, அருவா, இதை பற்றிலாம் அப்படியே லைனாக கதை சொல்லிகிட்டே அப்படியே பேசணும். நல்ல பிரமாதமாக தான் பேசணும். அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி கோர்வையாக கொடுத்தாரு. ஒரு பொண்ணு வந்துச்சே பொம்மையெல்லாம் காமிச்சு சிரிக்க சொல்லி பேச சொல்லி, அதோடு இவன் நல்லாத்தான் பண்ணான். பரவாயில்ல, செலெக்ஷன் பண்ணது எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லாத்தான் பண்ணியிருக்காங்க. பாராட்டுக்கள் முறையாக. பரவாயில்ல. ஆனால் போக ரவுண்டில் வெளியே வரட்டிடுவாங்க, அது வேறு விஷயம். ஆமாம், அதில் நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். ஆமாம். அதுக்கடுத்து அப்படியே கொண்டு போய் நம்ம டோனின்னு ஒரு பயலை கூப்பிட்டாங்கப்பா. ரேப்பராம்ல பயங்கரமாக சரிக்கம்மா பார்த்தா நிசா அப்படின்னு பாடிட்டே வந்தா. அப்படி பாடவா செய்கிற பிக் பாஸை பற்றி ஒரு பாட்டு பாடுனேன். அவரும் சலிக்காமல் பாடினார். நல்லா பாடுறிய, பட் இருந்தானா இதை மட்டுமே வச்சு பெஞ்சு தேய்க்க முடியாது, உன்னை நான் ஹோல்டில் போடுறேன்னு சொல்லி அவரையும் ஹோல்டில் போட்டாங்க. ஆமாம், கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, ஹோல்டுங்கிறது கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது கூட சமாளிச்சிடலாம். ஹோல்டில் போட்டது பரவாயில்ல. அப்புறம் வந்து சாக்ஷி அப்படின்னு ஒரு திருநங்கைகளை கூப்பிட்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. ஆனால் இந்த லெவலில் என்னை செலக்ட் பண்ணதே நான் பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்லாம் பேசுனாங்க. பட் பேச்சாத்தான் இருக்குது. வந்தவங்க ஏதாவது பண்ணாதானே அடுத்து உள்ளே எடுக்க முடியும். நீங்கள் பேசுகிறதுக்காக உள்ளே வந்திருக்கீங்க பிக் பாஸ்க்கு, வந்துட்டு உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னோடனே சரி கம்ம ப அப்படின்னா என்னம்மா அர்த்தம்? அப்புறம் எதுக்கு நீங்கள் எல்லாம் போகிறீங்கன்னு எனக்கு புரியல. தைரியமாக வெட்டோன்னு துண்டு 2 தப்பாக இருந்தாலும் பேசுங்கன்னு தானே சொல்கிறோம். பேசிட்டேன்னா அவங்க எப்படியாவது செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த ரவுண்டில் ஏதாவது கேம் வச்சு அதில் பார்த்துக்கலாம். பேசுகிறதுக்கே தடுமாறினீங்கன்னா ஹோல்டு போமா அப்படின்னு சொல்லி ஹோல்டில் போட்டு விட்டு அமிச்சாச்சு. கடைசியில் ஒரு பிள்ளை வந்துச்சு. இந்த பிள்ளை மனசை கவர்ந்துருச்சு. அப்படி என்ன பண்ணுச்சு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சமீக்ஷான்னு பேர். சமைச்சியாங்கிற மாதிரி நான் சின்ன தாதா தெரியுமா, என்ன பண்ணம்மா சம்பவம், நான் பண்ண சம்பவம்லாம் சொன்னேன்னா உனக்கு சிரிப்பாக வரும். ராஜு ஆல்ரெடி சொல்லு இப்படித்தான் நான் ஒரு சீசன் ஃபுல்லாக ஓட்டுனேன்னு சொல்லி கேட்குறாரு கதையை. ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன், ஒருத்தன் உட்கார இடம் விடலை, அவனை அல்லேக்கா தூக்கி துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி காய போட்டேன். ராஜு ஆமாடியோ அவ்வளோ பெரிய தைரியசாலியா நீயே அத்தடி அப்படின்னுச்சு. அடுத்து 2வது சம்பவம் என்னம்மா, என் துணியை மாற்றி வச்சு விட்டான், அவனை போட்டு துவைச்சி எடுத்துட்டேன். ஆக மொத்தம் துணி துவைச்சிருக்க, நல்லா துவைச்சிருக்கம்மா சூப்பர் அப்படின்னு சொன்ன அப்படி சொல்லிட்டு. அப்படி அதுக்கடுத்து சம்பவம், சும்மா இருக்கியா ஆரி, சும்மா இப்பயே எனக்கு தூக்கம் வருது, பேசாமல் இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையும் ஹோல்டில் போட்டாங்க. ஆமாம், என்ன இன்றைக்கி எல்லாம் ஒன்று ஒரு ரகமாலாம் வந்திருக்கு, நவகிரகத்தை பார்த்த மாதிரியே இருந்துச்சுல அப்படின்னு இவங்களுக்குள்ளே மாற்றி பேசிட்டு இன்றைக்கி எபிசோடை ஒரு வழியாக முடிச்சு விட்டாங்க. பாடுறா, இதில் என்ன ஒரு வருத்தம், நானும் இருந்தால் மானே தேனே பொன்மானேன்னு பேசியிருப்பேன். பட் அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் பண்ணிவிட்டாங்க. நான் என்னத்தை பண்ணேன். சரி, அடுத்த இதில் நல்லா பண்ணுறாங்களா இல்லையான்னு பொழந்து கட்டுவோம் இல்லையா. அவன் பிடிச்சிருந்தா ஒரு லைக்குகளை போடுங்க, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கோடி புண்ணியம். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா.